அட போறங்க ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாருங்க நான் தங்க முத்தின மாங்க துள்ளி பாயாதே பெக்கங்கிட்டுறாங்க நான் தாரேண்டே இப்போ டபுள் ஸ்ட்ராங்க. அதாவது அது ஏன் அப்புறம் ஆக்டே பண்ணல மனோ சார் நீங்கள்? ஏன்னா வந்து அந்த காமெடி ரோலில் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அதான் நம்ம கிஷோர் தாக்கு ஒரு பேரலல் நம்ம இண்டஸ்ட்ரியிலன்னா எனக்கு உங்களை பார்த்தா தோணும். அப்படி பயந்துட்டேன் நான் சத்தியமா. என்னன்னா அதுக்கு காரணம் உண்மையாக சொல்லிடுறேன். இத்தனை நாள் யாருக்கும் சொல்லலை, நீங்கள் கேட்டதுனால ஓப்பன் பண்ணுறேன். மாட்டிட்டீங்க. ஆமாம், போட்டு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா யாரும் கொடுக்கல, அதுதான் உண்மை. செகண்ட் உண்மை என்னன்னா மலேசியா வாசுதேவன் அவர்கள் நடிப்புக்கு போய் சில இன்சார்ஜஸ் எல்லாம் என் கண் முன்னாடி பார்த்தேன். ஒரு தியேட்டர்லேருந்து வெளியே போகிறேன், பாட்டு மிஸ். அங்கே இன்சார்ஜ் சொல்லிட்டு இருக்காரு ஃபோனில் ஒருத்தருக்கு. அவர் இல்லை சார் ஊரில் இல்லை, ஒரு மாதமாக ஊட்டிலேயே அங்கே ஷூட்டிங்கில் இருக்காரு. நான் உடனே போயிட்டு தம்பி நான் காலையில் தான் அவர் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன், ஊரில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி சரி. அப்போ ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி இன்சார்ஜஸ்க்கு நான் எங்கே போய் சொல்கிறது? கரெக்ட் தான் சார். ஸோ அற்புதமான பாடல்கள் மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு பாட்டு நமக்கு ஒரு 5 வருஷம் கேரி பண்ணும், 10 வருஷம் கூட கேரி பண்ணலாம்.